வெண்ணெயில் ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட் கொழுப்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருப்பதால் சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை தருகிறது. இது அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. குறிப்பாக ஆலிவ் எண்ணெய், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய் நல்லது. ஆலிவ் எண்ணெய் என்பது ஆலிவ் மரத்தின் பழமான ஆலிவ்களில் இருந்து எடுக்கப்படும் இயற்கையான எண்ணெய். ஆலிவ் எண்ணெயில் கணிசமான அளவு நிறைவுற்ற கொழுப்பு, பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு, ஒமேகா-6 அமிலம், ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் உள்ளன. இந்த ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்துவதனால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வர. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தினசரி உணவில் ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக் கொள்வது செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஆலிவ் எண்ணெயில் உள்ள பாலிபினால்கள் குடல் மூலம் நேரடியாக உறிஞ்சப்படும் என்பதை குறிக்கிறது. மேலும் இவை ஆரோக்கியமான குடல் நுண்ணுயிர்களை பராமரிப்பதில் பங்களிக்கிறது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தவும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. இதில் கலோரிகள் அதிகமாக இருப்பதாலும் இதை அளவோடு உட்கொள்வதாலும் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது. இதன் ஆரோக்கியமான கொழுப்பு முழுமையான உணர்வை தருவதுடன் பசியை கட்டுப்படுத்துகிறது. இதன் மூலம் ஆரோக்கியமான எடை பராமரிப்பை எளிதாக்குகிறது. ஆலிவ் எண்ணெய் மெடிட்டேரியன் டயட் உணவு முறையில் முதன்மையான கொழுப்பு மூலமாக கருதப்படுகிறது. மற்ற உணவுகளுடன் ஒப்பிடுகையில் இது நீண்ட ஆயுட்காலம் மற்றும் இதய நோய்களின் அபாயத்தை குறைப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆலிவ் எண்ணெய் ஆரோக்கியமான இரத்த நாளங்களை பராமரிக்கவும், கொலஸ்ட்ரால் அளவை மேம்படுத்தவும் மற்றும் வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது. இவை அனைத்துமே இதய ஆரோக்கியத்தில் பங்களிக்கும் காரணிகளாகும். அதன்படி நாள்தோறும் 20 கிராம் அல்லது 2 தேக்கரண்டி ஆர்கானிக் ஆலிவ் எண்ணெய் உட்கொள்வது இதய ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கிறது. ஆலிவ் எண்ணெயை உட்கொள்வதன் மூலம் டைப் 2 நீரிழிவு அபாயத்தை குறைக்கலாம். இதற்கு இதில் உள்ள மோனோசாச்சுரேட் கொழுப்புகளை காரணமாகிறது. இவை இன்சுலின் உற்பத்தி திறனும் மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது. இவை இரண்டுமே நீரிழிவு நோயை தடுப்பதற்கும் நிர்வகிப்பதற்கும் முக்கியமான காரணிகளாக அமைகிறது. ஆலிவ் எண்ணெய் உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கணிசமாக குறைப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர டைப் 2 சர்க்கரை நோயாளிகள், பாதிக்கப்பட்ட நபர்களின் பிளாஸ்மா குளுக்கோஸ் உண்ணாவிரதத்தை குறைப்பதற்காகவும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுகிறவர்களும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கவும் ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தி கொள்ளலாம். ஆலிவ் எண்ணெய் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. இது முடக்குவாதம் மற்றும் பிற எலும்பு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கிறது. எனவே ஆலிவ் எண்ணெய் வழக்கமாக உட்கொள்வதன் மூலம் மூட்டுவலி மற்றும் வீக்கம் போன்றவற்றை குறைக்கலாம். ஆலிவ் எண்ணெய் உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது. இதனை உட்கொள்வது கவலை மற்றும் மனசோர்வின் அறிகுறிகளை குறைப்பதாக கூறப்படுகிறது. ஏனெனில் இந்த எண்ணெயில் உள்ள மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் போன்றவை மூளை ஆரோக்கியம் மற்றும் நரம்பிய கடத்தி செயல்பாட்டை ஆதரிக்கின்றன. இவை மனக்கவலை மற்றும் பதட்டத்தை போக்குவதில் நன்மை பயக்கிறது. இவ்வாறு அன்றாட உணவில் ஆலிவ் எண்ணெயை சேர்த்துக் கொள்வது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துக்கு பல நன்மைகளை தருகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.